ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது எம்ப்ளாய்மெண்ட் அலுவலகத்தில் புதுசாக எப்படி பதிவு பண்ணுறது, குவாலிஃபிகேஷன் எப்படி ஆட் பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். tnvelaivaaipu.government.in/empower இதான் அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது தமிழ்நாடு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நீங்கள் படித்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் பதிவு பண்ணி வைக்கணும். மினிமம் 8th பாஸ்லேருந்து டிகிரி முடித்தவங்க வரைக்கும் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் உங்களுக்கான குவாலிஃபிகேஷனை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ முதலாக நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரிஜினல் மார்க் ஷீட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி நீங்கள் பதிவு பண்ணி வச்சுக்கலாம். ஒன்ஸ் உங்களுக்குன்னு ஒரு 10th குவாலிஃபிகேஷன் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஐடி பாஸ்வேர்ட் க்ரியேட் ஆகிடும். இதுக்கப்புறம் 12th முடிக்கிறீங்க, டிகிரி முடிக்கிறீங்க அப்படின்னா அதே எம்ப்ளாய்மெண்ட் அந்த ஐடியிலே நீங்கள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரீசெண்டாக எல்லாருக்குமே 10th மார்க் ஷீட் ஒரிஜினல் கொடுத்துருப்பாங்க. கம்பல்சரி உங்களுடைய 10th மார்க் ஷீட்டை, உங்களுடைய 10th குவாலிஃபிகேஷனை எம்ப்ளாய்மெண்ட் அலுவலகத்தில் பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி பதிவு பண்ணலாம் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் கீழே செகண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். நியூ யூசர் கிளிக் ஹியர்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு ஐ அக்ரின்னு இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஐ அக்ரி கொடுத்ததுக்கப்புறம் டேரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி தான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் முதல்ல நேம் கேட்டிருக்காங்க. உங்கள் நேம் 10th மார்க் ஷீட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதேமாரியே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் ஃபாதர் நேம் என்னவோ அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜெண்டர் கேட்டிருக்காங்க. நீங்கள் மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. மெயில் ஐடி இருந்துச்சுன்னா என்ட்ரு பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அது ஆப்ஷனல் தான். ஓகே, அடுத்த கட்டமாக யூசர் ஐடி கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச யூசர் ஐடி என்னவோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ யூசர் ஐடியை பொறுத்த வரைக்கும் மறந்துடாதீங்க, உங்களுக்கு பிடிச்ச யூசர் ஐடியை கொடுத்துக்கலாம். மிக்சரப்பாக ஸோ நம்பர்ஸு லெட்டர் அந்த மாதிரி மிக்சரப்பாக யூசர் ஐடி க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் லாகின் பண்ண சொல்ல யூசர் ஐடி தேவைப்படும், மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு நீங்கள் பார்த்தா க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ பாஸ்வேர்டு பார்த்தா ஸ்ட்ராங் வரணும், அதுக்கேற்ற மாதிரி மிக்சரப்பா ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸு, அதுக்கப்புறம் ஸ்மால் லெட்டர், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர் அந்த மாதிரி இருக்க மாதிரி மிக்சரப்பாக கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் போயிட்டு அதே பாஸ்வேர்டை திரும்ப நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். ஸோ பாஸ்வேர்டை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபேவரட் கலர் கேட்டிருக்காங்க. இது பார்த்தா ஜஸ்ட் ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான் கேட்டிருக்காங்க. உங்கள் ஃபேவரட் கலர் என்னவோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ட்ரு பண்ண விருப்பம்னாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, என்ட்ரு பண்ண தேவையில்ல. அதுக்கப்புறம் ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு 12 டிஜிட்கான உங்கள் ஆதார் நம்பரை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஆதார் நம்பர் கம்பல்சரி நீங்கள் ஆதார் நம்பரை கொடுத்து தான் ஆகணும். ஓகே, அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப்கான டைப் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஏதாச்சும் ஒரு அட்ரஸ் ப்ரூஃபை சப்மிட் பண்ணுங்கள். ஆதார் கார்டோ, டிஃபென்ஸ் ஐடி கார்டோ, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, பாஸ்போர்ட், ரேஷன் கார்டு, ஏதாச்சும் ஒரு அட்ரஸ் ப்ரூஃபை நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ கொடுத்துக்கோங்க. அந்த அட்ரஸ் ப்ரூஃப் டைப்பை கொடுத்துட்டு ரெஃபரன்ஸ் நம்பரில் போயிட்டு அதுக்கான நம்பர் ஆதார் கொடுக்குறீங்க அப்படின்னா ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். பேன் கார்டு கொடுக்குறீங்க அப்படின்னா பேன் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ என்ன ஐடி ப்ரூஃப்களோ அதுக்கான நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே இமேஜ் கோடு கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் போயிட்டு அந்த கேப்சா கோட் கீழே இருக்க கேப்சா கோடை அப்படியே பார்த்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டு சேவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சேவ் ஆகிட்டு உங்களுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போது உங்களுக்கான அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ க்ரியேட் ஆகி லாகின் பண்ணியாச்சு, நம்ம ஓப்பன் ஆகிடுச்சு டேஷ்போர்டில். ஸோ ஒன்ஸ் நீங்கள் சேவ் கொடுக்குறீங்க அப்படின்னா ஆதார் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு வந்திருக்குன்னா உங்கள் ஆதாருக்கு ஆல்ரெடி எம்ப்ளாய்மெண்ட் அலுவலகத்தில் பதிவு பண்ணியிருக்குன்னு அர்த்தம். அதை நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போயிட்டு ஃபைன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அதேமாரி ஒன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி ஏதாச்சும் வெளியே வந்துருச்சு அப்படின்னா திரும்ப லாகின் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் கொடுத்த யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணி டேரெக்டாக அப்படியே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. இதில் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள் இதில் மதர் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ மதர் நேம் என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க.
ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் மேரிடா இல்லை வந்து பார்த்தா செப்பரேட்டாக இருக்கீங்களா, அன்மேரிடா, சிங்கிளா அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ மெரிட்டல் ஸ்டேட்டஸை கொடுத்துட்டு ரிலீஜன் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினா அப்படின்ற மாரி உங்களுக்கான மதம் என்னவோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி பற்றி கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் பிசியா, எம்பிசியா, எஸ்சியா, எஸ்டியா, எஸ்சிஏவா, ஜென்ரலான்னு கேட்டிருக்காங்க. என்ன கம்யூனிட்டியோ அதை நீங்கள் செட் பண்ணிட்டு கேஸ்ட்டு கேட்டிருக்காங்க. இப்போ பிசினா அதில் என்னமான கேஸ்ட்டு, எம்பிசினா அதில் என்ன கேஸ்ட்டு அப்படின்றதுலாம் நீங்கள் வந்து செட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. என்ன கேஸ்ட்டோ அதை நீங்கள் வந்து ஜாப் சர்டிஃபிகேட்டை பார்த்து மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே. நெக்ஸ்ட்டு ஜாதி சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் இதில் போயிட்டு ஜாதி சர்டிஃபிகேட் நம்பரை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எந்த அதிகாரி கொடுத்தாங்க, தாசில்தாரா, டெப்டி தாசில்தாரா, ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸரா, ஆர்டிஓ யார் கொடுத்தாங்களோ அவங்களுடைய இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் டு த கேண்டிடேட் பிலாங் டு த ஓபிசி கேட்டகரி, பிசி எம்பிசி சார்ந்தவங்க ஓபிசி கீழே வருவீங்க. ஸோ இந்த செக் பாக்ஸ் ஓபிசி கேட்டகரி அப்படின்றத நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு கேட்டகரி கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து ரூரலில் இருக்கீங்களா, அர்பனா, கிராமப்புறமாக, நகர்ப்புறத்தில் இருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் செட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஃபில் பண்ணியாச்சு. எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட்னு இருக்க பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க பாருங்கள். அட்ரஸ், முதல்ல அட்ரஸ் கேட்டிருக்காங்க. மஸ்ட் பி ஆஸ் பர் யுவர் அட்ரஸ் ஐடி ப்ரூஃப். உங்கள் ஐடி ப்ரூஃபில் அட்ரஸ் எப்படி இருக்கோ அதேமாரியே கொடுத்துக்கோங்க. டோர் நம்பர் என்ன, ஸ்ட்ரீட் நேம் என்ன, வில்லேஜ் நேம் என்ன, தாலுக் நேம் என்ன, அந்த மாதிரி ஃபுல் அட்ரஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க. உங்கள் டிஸ்ட்ரிக் ரேஷன் கார்டில் எந்த அட்ரஸ் டிஸ்ட்ரிக் இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா நேம் ஆஃப் த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ். ஸோ இதில் போயிட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ், அதாவது முதல்ல இருக்குது பாருங்கள், டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் அண்டு கரியர் கைடன்ஸ் சென்டர், இதில் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது இருக்கிறது சென்னை ஹெட் ஆஃபீஸு. நீங்கள் சென்னையை நீங்கள் பதிவு பண்ணணும் அப்படின்னா ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இருக்குது பாருங்கள், அவங்க தான் பதிவு பண்ண முடியும். பிடெக் அந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணுறவங்க நீங்கள் அந்த ப்ரொஃபஷனல் மற்றும் எக்ஸிக்யூட்டிவ் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸை கிளிக் பண்ணலாம். நார்மலாக நான் 10th தான் இப்போ பதிவு பண்ண போகிறோம் அப்படின்றவங்க ஃபஸ்ட்டே இருக்குது பாருங்கள், உங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்டை நீங்கள் வந்து செட் பண்ணுங்கள். ஓகே. செட் பண்ணதுக்கப்புறம் தாலுக் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் தாலுக் எதுவோ அதை நீங்கள் செட் பண்ணுங்கள். செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லோக்கல் பாடி, நீங்கள் எந்த பிளேஸில் இருக்கீங்க, கார்பரேஷன் இருக்கீங்களா, முனிசிபாலிட்டியா, பஞ்சாயத்து யூனியனா, டவுன் பஞ்சாயத்தான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த லோக்கல் பாடியோ அதை நீங்கள் வந்து செட் பண்ணிட்டு பஞ்சாயத்து யூனியன் அப்படின்னா உங்கள் பஞ்சாயத்து எது அப்படின்னு செட் பண்ணிவிட்டு வில்லேஜ் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் வில்லேஜ் எதுவோ அதை நீங்கள் செட் பண்ணுற மாரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பின்கோடு கேட்டிருக்காங்க. உங்கள் ஊரோட பின்கோடை மென்ஷன் பண்ணிவிட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் இப்போதைக்கு அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணிகிட்ருக்கீங்களா, எம்ப்ளாய்டாக இருக்கீங்களா, ஐஆர்டி டெனர்டு ஸ்டூடெண்ட்டாக, ப்ரைவேட் எம்ப்ளாய்டா, செல்ஃப் எம்ப்ளாய்டா, ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்களா, அந்த மாதிரி ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. என்ன இப்போதைக்கு இருக்கீங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. எல்லாமே தெளிவாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் கார்பரேஷன் இருக்கீங்க அப்படின்னா கார்பரேஷனுக்கான இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணுங்க. முனிசிபாலிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ண போகிறீங்க. பேசிக்காக இந்த மாதிரி தான் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட்னு இருக்க பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். குவாலிஃபிகேஷன் டீட்டெயிலில் போயிட்டு என்ன நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்க, பிலோ எஸ்எல்சி, அதாவது 8th ஃபெயில்னாலவங்க அந்த மாதிரி இருக்கவங்க பிலோ எஸ்எல்சி கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம 10th ஆட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஏன்னா புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண சொல்ல 10th தான் ஆட் பண்ண போகிறீங்க. எஸ்எஸ்எல்சி முதல்ல நீங்கள் எஸ்எல்சி கண்டிப்பாக ஆட் பண்ணி ஆகணும். ஸோ எஸ்எல்சி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு போர்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த போர்டில் படிச்சிருக்கீங்க, ஸ்டேட் போர்டில் படிச்சிங்களா, மெட்ரிகுலேஷனா, ஆங்கிலோ இந்தியனா, சிபிஎஸ்சி அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸ்டேட் போர்டில் படித்தவங்க ஸ்டேட் போர்டு, மெட்ரிகுலேஷனில் படித்தவங்க மெட்ரிகுலேஷன் கொடுத்துக்கலாம். ஓகே. இயர் ஆஃப் பாசிங் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ நான் இப்போதைக்கு 2025 ஆட் பண்ணுறேன். ஸோ 2025 கொடுத்துறேன். நீங்கள் எப்போ 10th பாஸ் பண்ணீங்களோ அந்த இயரை கொடுத்துக்கோங்க. மீடியம் கேட்டிருக்காங்க. நீங்கள் 10th எந்த மீடியத்தில் படித்தீங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழ் மீடியத்தில் படித்தவங்க தமிழ் மீடியம் கொடுங்க. இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவங்க இங்கிலீஷை மென்ஷன் பண்ணிக்கலாம். செகண்ட் லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க. செகண்ட் லாங்குவேஜ் உங்களுக்கு தமிழா இங்கிலீஷா அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டோட்டல் மார்க் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் 500 மதிப்பெண்களுக்கு எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க 10th அப்படின்றத டோட்டல் மதிப்பெண்ணில் மென்ஷன் பண்ணுங்கள். எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றத கீழே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ டோட்டல் மதிப்பெண் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் 10th எடுத்தீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மார்க் ஷீட் நம்பர் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான மார்க் ஷீட் நம்பர் என்னவோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா
கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ மார்க் ஷீட் நம்பரை மிஸ்டேக் இல்லாத கரெக்டாக வந்து கொடுங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி மார்க் ஷீட் நம்பரை என்ட்ரு பண்ணலாம். இல்லை நான் வந்து பார்த்தா அரியரை வச்சு பாஸ் பண்ணோம் அப்படின்றவங்க சர்டிஃபிகேட் நம்பர் இருக்க பாருங்கள், மார்க் ஷீட் டூவில் போயிட்டு அரியர் வச்சிங்க அதுக்கான மார்க் ஷீட் நம்பரை கொடுத்துக்கோங்க, அல்லது ஃபைனலாக கிளியர் பண்ணதுக்கான மார்க் ஷீட் நம்பரை 2ல் என்ட்ரு பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி 10th இன்ஃபர்மேஷனை தெளிவாக வந்து பார்த்தா ஃபில் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஆட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடுச்சு பாருங்கள் கீழே. ஸோ இதை செலக்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ திரும்ப வந்து பார்த்தா நெக்ஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் ஏதாச்சும் இருக்குது, அதாவது டிப்ளமோ முடிச்சிருக்கேன் அப்படின்றவங்க அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து ஒரு சில கோர்ஸ் முடிச்சிருப்பாங்க, ஸ்கில் டீட்டெயில்ஸ் இருக்குது பாருங்கள், அதில் போனீங்க அப்படின்னா டைப்ரைட்டிங் முடித்தவங்க, ஷார்ட் ஹேண்ட் முடித்தவங்க, கம்ப்யூட்டர் கோர்சஸ் முடித்தவங்க, இந்த மாதிரி ஏதாச்சும் முடிச்சிருக்கீங்க, ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க, என்சிசி என்எஸ்எஸில் இருக்கவங்க, அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நான் அதெல்லாம் எதுவுமே முடிக்கலன்றவங்க எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட்டு 10th மட்டும் ஆட் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கான ப்ரிவ்யூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். நீங்கள் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஒன்ஸ் கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கா, உங்களுடைய சிங்கிள் மேடு அந்த மாதிரி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த NCO கோடு கண்டிப்பாக வரணும், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு அந்த ஐடி கார்டு வேணுமான்னு கேட்டிருக்காங்க. ஓகே கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இதுதான் உங்களுக்கான எம்ப்ளாய்மெண்ட்கான ஐடி கார்டுங்க. இதை அப்படியே நீங்கள் பிரிண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், அல்லது சேவ் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி சேவ் பண்ணிக்கலாங்க. இதுதான் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் ஏதாச்சும் நீங்கள் குவாலிஃபிகேஷன் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா திரும்ப லாக் அவுட் கொடுத்துட்டு லாகின் பண்ணி ஆட் குவாலிஃபிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்துகிட்டு நீங்கள் இதுக்கப்புறம் 12th வந்து பாஸ் பண்ணுவீங்க பாருங்கள். அப்போ நீங்கள் இதில் போயிட்டு செலக்ட் குவாலிஃபிகேஷனில் HSC அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி 12th இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணி சேவ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா டிகிரி செட் பண்ணிவிட்டு டிகிரிக்கான இன்ஃபர்மேஷன் காலேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூஸ்வலாக நார்மலாக டிகிரி பேசிக்காக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அந்த மாதிரி படிக்கிறவங்க மட்டும்தான் இதிலே ஆட் பண்ண முடியும். ப்ரொஃபஷனல் படிக்கிறீங்க, MBBSஆக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், லா டிகிரி ஆகட்டும், அந்த மாதிரி படிக்கிறீங்க அப்படின்னா புதுசாக தான் நீங்கள் வந்து பார்த்தா ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபார் ரெஜிஸ்டரிங் ப்ரொஃபஷனல் கோர்ஸஸ். ஸோ கிளிக்கர் கொடுத்து நீங்கள் புதுசாக நீங்கள் BE BTech இருக்கட்டும், MBSஆக இருக்கட்டும், அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் ஆட் பண்ணுற மாரி இருக்குங்க. நீங்கள் வந்து பார்த்தா 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ரெனிவல் பண்ணுற மாரி இருக்கும், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பதிவு பண்ணிட்டோம் அப்படின்னா 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ரெனிவல் பண்ணுற மாரி இருக்கும். உங்கள் ஐடி கார்டில் நெக்ஸ்ட்டு ரெனிவல் டியூ மந்த்னு இருக்கும். ஸோ இதில் வந்து பாருங்கள் செப்டம்பர் 2028 கொடுத்துருக்காங்க அப்படின்னா செப்டம்பர் மாதம் நீங்கள் ரெனிவல் பண்ணிக்கலாம். 2028 அப்போ 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ரெனிவல் பண்ணணும். அதாவது இப்போ நீங்கள் செப்டம்பர் 2028 கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த மாதம் நீங்கள் பதிவு பண்ண மாதம் இப்போ 9ஆம் மாதம் பதிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த செப்டம்பர் மாதம் 2028 நீங்கள் ரெனிவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதிலிருந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆல்மோஸ்ட் ஒரு 18 மாதம் டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளார நீங்கள் ஆன்லைன் மூலமாக ரெனிவல் பண்ணிக்கலாம். 18 மாதம் முடியுது அப்படின்னா ரெனிவல் டேட் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ரெனிவல் பண்ண முடியாத அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஐடி கார்டே வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஓகே, இந்த மாதிரி தாங்க நீங்கள் புதுசாக வந்து பதிவு பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு 10th மார்க் ஷீட் கொடுத்துட்டாங்க. ஒரிஜினல் மார்க் ஷீட் எல்லாமே முன்கூட்டியே நீங்கள் பதிவு பண்ண பாருங்கள். ஏன்னா அதில் சீனியாரிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால் கரெக்டாக வந்து பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.